கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இன்றைய நாளிலே உங்களுக்காய் ஒரு தெய்வ வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 18ஆம் வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுவேன். திக்கற்றவர்கள் என்றால் யார்? திக்கற்றவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துவார் கர்த்தர். ஒருவேளை வேதாகமத்தில் பல கதைகள் குறித்து இருந்தாலும் 2 காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாய், ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு ஆகார் என்கிற ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிற்பாடு குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை நிமித்தம் அவங்க தன் மகனோடு அவங்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் பெயர்செபா என்கிற ஒரு வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த தண்ணீரும் அவங்க கொண்டு வந்த உணவுப் பொருட்களும் செலவழிந்து விட்டது. அவர்களுக்கு கணவன் தன்னை அனுப்பிவிட்டார், வீட்டை விட்டு போகும்படி சொல்லிவிட்டார். மகனோட நான் எப்படி பிழைப்பேன்? ஒரு வனாந்தரத்தில் அவர்கள் யாரும் உதவியற்ற ஒரு தேசத்தில் காப்பாற்றவோ ஆறுதல் சொல்லவோ தங்களை சுமக்கவோ யாரும் இல்லாத ஒரு வனாந்தரத்தில் அலைந்தார்கள். வனாந்தரத்தில் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தண்ணீர் தாகமா இருக்கும். அந்த வனாந்தரத்தில் அங்கும் இங்குமாய் அலைந்து திரிந்து தங்களுடைய உணவுப் பொருட்களையும் சாப்பிட்டு முடித்து தண்ணீரை குடித்த பிற்பாடு அவர்களுக்கு ஒரு கேள்வி வந்தது. நாங்கள் திக்கற்றவர்களாகிவிட்டோம், இனி யாருண்டு எங்களுக்கு? இனி எங்களை விசாரிக்க யாருண்டு? சாப்பிட்டீர்களா என்று கேட்க யாருண்டு? சாப்பிட்டு தண்ணீர் குடித்தீர்களா என்று கேட்க யாருண்டு? சமைக்கவில்லையா, சாப்பாடு கொண்டு வந்து தரவாண்டு கேட்க யாருண்டு? யாருமே இல்லை. இந்த வனாந்தரத்துல, யாருமற்ற வனாந்தரத்துல கணவனால கைவிடப்பட்ட ஒரு நிலையில ஒரு தாயும் மகனும் பரிதபித்து நிற்கிறார்கள். அப்பொழுது மகன் ஒரு மரத்தடியிலே இருந்து கொண்டிருக்கிறான். மகன் பார்த்து தாய் அழுகிறார். மகன் சாகுவதை என்னால தாங்க முடியவில்லை, நாங்கள் திக்கற்றவர்களாய் போய்விட்டோம், எங்களுக்கு உணவுக்கு வழி இல்லை, எங்களுக்கு தண்ணீருக்கு வழி இல்லை, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, கணவனால கைவிடப்பட்டு ஒரு திக்கற்ற நிலையில நான் இருக்கிறேன். கணவன் கொடுத்ததோ கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தண்ணீரும், அவைகள் எங்களுக்கு எத்தனை நாளைக்கு காணும்? அவ்வளவு வசதியான ஒரு கணவன் இவ்வளவே கொடுத்து விட்டாரே, நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கடைசியிலே என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் அழுது கதறி கொண்டிருந்த போது பரலோக தேவனுக்கு அந்த சத்தம் கேட்டது. அருமையானவர்களே, திக்கற்றவர்கள் கைவிடப்பட்டவர்களுடைய கூக்குரலை கேட்கிற கர்த்தர், அவங்களோட அழுகுரலை கேட்கிற கர்த்தர். அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உங்கள் குடும்பத்தினால் நீங்க கைவிடப்பட்டு துரத்தப்பட்டு இருக்கலாம். உங்களோட பிள்ளைகளோட நீங்க அனாதையை போல வீதிகளில் அல்லது ஃப்ரெண்ட்ஸ்களுடைய வீடுகளில் அல்லது உறவினர் வீடுகளில் நீங்க அடைக்கலம் புகுந்து இருக்கலாம். அவர்களோ உங்களை அற்பமாக பார்ப்பதும் உங்களை வெறுப்பாய் நடத்துவதும் உங்களை புறக்கணிப்பது போல ஒரு கொடிய வேதனையில நீங்க நாளாகப்பட்டு இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? இந்த திக்கற்றவர்களாய் நான் உங்களை விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். யார் வராவிட்டாலும், யார் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, இயேசு வருவார். இயேசு திக்கற்ற உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். உங்களோடு கூட இருந்து உங்களோட வாழ்க்கையை சொல்லிக்க பண்ணி ஆசீர்வதித்து அநேகருக்கு உதவி செய்யத்தக்கதா உங்களுடைய திக்கற்ற நிலைமை முற்றிலுமாய் மாற்றுகிற இயேசுவை கூப்பிடுங்கள். இயேசு உங்களோட வாழ்க்கையில இருந்தால் நீங்க திக்கற்று போவதில்லை. நீங்கள் பேதைகளாய் இருந்தாலும், வழி தெரியாமல் இருந்தாலும் தேவன் உங்களை நடத்துவார். இயேசு நடத்துவார். நான் என்ன செய்வேன், நானும் பிள்ளையுமாய் மரித்து போனால் நல்லமா என்கிற ஒரு நிலைமைக்கு அந்த ஆகார் என்கிற பெண்மணி தள்ளப்பட்டார். அவள் அழுது கொண்டிருந்த போது கர்த்தருக்கு அந்த சத்தம் கேட்டது. ஆகவே ஆண்டவர் வானத்தில் இருந்து பேசினார் ஆகாரோடு. இன்றைக்கும் அதே இயேசு, அன்று ஆகாரோடு பேசின இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உங்களோடு பேச வல்லவரா இருக்கிறார்.
அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எபிரேயர் 13:8 என்கிற வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு மாறாத தேவன். இயேசு அன்சேஞ்சிங் காட். அவர் மாறவே மாட்டார். அன்று ஆகாரை கூப்பிட்டு கேட்டார், ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் அழுகிறாய்? பிள்ளை இருக்கிற இடத்திலே அவன் சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லி அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கும்படி அங்கே ஒரு தண்ணீர் ஊற்றை பார்க்கும்படி அவருடைய கண்களை திறந்து ஒரு தண்ணீர் ஊற்றை கொடுத்தார். இந்த தண்ணீர் ஊற்றுத்தான் இன்றைக்கும் உலகத்திலே அந்த ஊற்று தண்ணீர் ஊற்றாகவே இன்றும் உலக அதிசயமாய் காணப்படுகிறது. இயேசு உங்களோட வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்வார். எது உங்களுக்கு இல்லையோ அதை திறந்து தருவார். அந்த வாசலை திறப்பார். உங்களை பராமரிக்க, உங்களுக்கு உதவி செய்யத்தக்கதான சகல வழிகளையும் திறப்பார். இயேசு இல்லாதவர்கள் திக்கற்றவர்களாய் போய்விடுகிறார்கள். இந்த உலகத்திலே அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய திக்கற்ற சூழ்நிலையை அவர் முற்றிலும் மாற்றுகிறார். அருமையாய் தேவனுடைய பிள்ளைய, நீ ஒருவேளை இந்த உலகத்திலே நீ கைவிடப்பட்டிருக்கலாம், உலகத்து மக்களால விரட்டப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், சொந்தங்களால திக்கற்ற நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கலாம். நான் என்ன செய்வேன்? நான் ஒரு திக்கற்றவன், நான் ஒரு திக்கற்றவள், நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன், எனக்கு அடைக்கலம் யாரும் இல்லை என்று நீங்க சொல்லலாம். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக என்று வேதம் சொல்லுகிறது. ரூத் என்கிற ஒரு பெண், அவள் தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய தேசம் எல்லாவற்றையும் விட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய தேசத்துக்கு வரும்போது தேவனுடைய செட்டைகளுக்குள்ளாலே அவள் மூடப்பட்டு, அவள் ஆசீர்வதிக்கப்பட்டு பெரியொரு வசதி படைத்தவளாய் மாறி அநேகரை போஷிக்கத்தக்கவளாய் மாற்றப்பட்டாள். அப்படியாய் மாற்றுகிற தேவன் இயேசு. ஏன் உங்களோட வாழ்க்கை மாறக்கூடாது? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி கணவனால துரத்தப்பட்ட மனைவியும் பிள்ளைய போல தாய் மகனுமாய் மகளுமாய் பிள்ளைகளோட நீங்க திக்கற்று வாழ போறீங்க? யாரும் இல்லையே எங்களுக்கு என்று பயந்து பயந்து எத்தனை நாளைக்கு ஜீவிக்க போறீங்க? இன்றைய நாள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் வேதத்தில் நான் முதல் வாசித்து காட்டினேன் அல்லவா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னார். யாரெல்லாம் திக்கற்று இருக்கிறாங்களோ அவங்களை இயேசு நேசிக்கிறார். உலகம் வெறுக்கலாம், கணவன் வெறுக்கலாம், மனைவி வெறுக்கலாம், பிள்ளைகள் வெறுக்கலாம், தள்ளலாம், ஒதுக்கலாம், ஆனா இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை திக்கற்றவராய் விடார். அவர் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் உங்களிடத்துல வரப்போறேன் என்று சொல்லுகிறார். இன்றைய நாள்ல திக்கற்ற பிள்ளையா இருக்கிற மகனே மகளே, அந்நிய தேசங்கள்ல வந்து குடியேறி தனிமையில திக்கற்று இருக்கிறாயே, உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா விசாரிக்க யாரும் இல்லை, யாரை நம்ப முடியவில்லை, எல்லாரும் ஏமாற்றுகிறவர்களா இருக்கிறார்கள் என்று பயந்து நடுங்கி வாழுகிற மகளே, உனக்கு இயேசு வேண்டும். இன்றைய நாளில இயேசுவின் வாழ்க்கையில இருப்பாரானால் நீ திக்கற்று இருக்க மாட்டாய். இயேசு உனக்காய் யுத்தம் செய்கிறவர். இயேசு உனக்காய் வழக்காடுகிற, உன்னோடு வழக்காடுகளோடு வழக்காடி உனக்காய் ஜெயத்தை தருகிற இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உன்னை ஏமாற்றினவர்கள், உன்னை திக்கற்றவர்கள் ஆக்கினவர்களோடு உனக்காய் வழக்காடுகிற கர்த்தர். அவர் உனக்கு நீதி செய்கிற தேவன், உனக்கு நியாயம் செய்கிற தேவன். உன்னுடைய சொத்துக்களை, உன்னுடைய வருமானங்களை பறித்து விட்டு உன்னை துரத்தி விட்டவர்களோடு உனக்காய் பேசுகிற இயேசு. அவர் உன்னை மீட்டுக் கொள்ளுகிற கர்த்தர். நீ திக்கற்றவனாய் இருப்பதில்லை, திக்கற்றவளாய் இருப்பதில்லை, நீ தனிமையிலே தொடர்ந்து இருப்பதில்லை. இயேசுனுடைய திக்கற்ற நிலைமை அறிந்து இன்றைய நாள் உன்னோடு பேசுகிறார். இயேசு இல்லாததனால் உன் வாழ்க்கையிலே திக்கற்ற நிலை வந்தது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன் அசைக்கப்பட்டாய்? கர்த்தர் உன்னோடு இல்லை. இயேசுவை நீ அறியவில்லை. இன்றைய நாளை இயேசுவை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவர். திக்கற்ற நிலையில் இருக்கிற உங்களை அவர் தள்ளிவிட மாட்டார். திக்கற்றவர்களாய் நீங்க இருந்தா, உங்களோட பெற்றார் கூட அல்லது உங்களோட நண்பர்கள் கூட, கணவனா இருந்தா, மனைவியா இருந்தா, அல்லது நண்பர்களா இருந்தா, யாரும் பெருசா உதவி செய்யாம ஒதுங்கி கொண்டு போய் விடுவார்கள். ஏனென்றா இவங்களுக்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவங்க உங்களை குறித்து குற்றம் பேசுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன். இயேசுவை ஜெயிக்க ஒருவர் இந்த உலகத்துல கிடையாது. வானத்திலும் பூமியிலும் எந்த பிசாசினாலும் இயேசுவை ஜெயிக்க முடியாது. இயேசு என்கிற பெயரை கேட்டால் பிசாசுகள் நடுங்கும். இயேசுடைய பேர்
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொண்ட நாமம் இயேசுங்கிற நாமம். அந்த நாமம் உங்களை விடுதலையாக்குற நாமம். அந்த நாமம் உங்களை திக்கற்றவர்களாக விடாது. அவர் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளில் திக்கற்ற நிலை இருக்கிற உங்களோட வாழ்க்கையில இந்த இயேசுவை கூப்பிடுவீங்களா? இந்த இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வீங்களா? இயேசு உங்களுடைய உள்ளத்துக்குள்ள வரும்போது நீங்க ஒருபோதும் தனித்து இருப்பதில்லை, பயந்திருப்பதில்லை, கலங்கி இருப்பதில்லை, திக்கற்று போவதில்லை. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடாதபடி நான் உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்காக இந்த உலகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முதல் வந்து உங்களுடைய பாவ சாவ ரோகங்களை தன் சரீரத்தில் ஏற்றி சிலுவை மேல சுமந்து தீர்த்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன், நீங்க அறியாமலே உங்களுக்காக மரித்த தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், மாறாதவரா இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் இன்றைக்கும் வல்லவரா இருக்கிறார். ஆதலால் இந்த இயேசுவை உங்களுடைய உள்ளத்தில சொந்த இரட்சகராய் கூப்பிடுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் வருவார். உங்களுடைய திக்கற்ற நிலை இனி ஒருபோதும் இருப்பதில்லை. இயேசு ஆசீர்வதிப்பார். நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் திக்கற்ற நிலையில யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இயேசுவை அவர்களை கண்ணோக்கி பாரு. யார் யாருக்காக இந்த வார்த்தையை அனுப்புகிறீரோ அவர்கள் எல்லாம் இதை பார்க்கும்படி செய்யும் அப்பா. நீர் அப்படி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, திக்கற்ற நிலையில இருக்கிற தாய் தகப்பன்மார், மனைவி பிள்ளைகள் அல்லது கணவன் பிள்ளைகள், மனைவியால கைவிடப்பட்ட கணவன், கணவனால கைவிடப்பட்ட மனைவி, கணவன் தகப்பனால கைவிடப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரே நண்பர்களால கைவிடப்பட்டவர்கள், சொந்தங்கள் பந்தங்கள் உறவுகளால கைவிடப்பட்டவர்கள், தொழில் இடங்களிலே கைவிடப்பட்டு திக்கற்ற நிலைக்கு ஆளாகி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. அவருடைய திக்கற்ற நிலையை நீங்க மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன இயேசுவினுடைய வார்த்தையை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வைத்து ஜெபிக்கிறேன். இயேசுவே, நீர் அவர்களுக்குள்ளே பிரவேசிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளே இயேசுவே நீங்க பிரவேசிங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவே, அவருடைய திக்கற்ற நிலை மாறுவதாக, கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, அவருடைய துக்கம் மாறுவதாக, அவர்களுக்கு இருக்கிற பயம் மாறுவதாக. இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவர்கள் இருக்கிற கேள்விகளுக்கு நீரே பதிலாகும். இயேசுவே, நீர் அப்படி செய்யும். நீர் அப்படி செய்கிற தேவனாய் இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் நீர் வந்து சேரும் அவருடைய திக்கற்ற வாழ்க்கையில. இனிமேல் ஒருபோதும் அவருடைய திக்கற்றவர்களாய் நீர் விடாதிருப்பீராக. உம்முடைய கரத்தை அவருடைய கரங்கள் பற்றி பிடிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, உம்முடைய கரமும் திக்கற்ற உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களும் ஒன்றாய் இணைக்கப்படுவதாக. இனி அவர்கள் திக்கற்றவர்கள் இல்லை. இயேசு அவர்களோடு கூட இருப்பார். சர்வ வல்லமுள்ள தேவன் அவர்களோடு கூட இருப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள இயேசு அவர்களோடு இருப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இனிமேல் நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல. வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரே தெய்வம் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஆதலால் நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற